சட்டசபையில் எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக முதன்முறையாக நாள் முழுவதும் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. சட்டசபையில் அதிமுக எம்எல்ஏ முத்தையா பேசும்பொழுது 89 வயக்காட்டு பொம்மை என்று விமர்சித்தார். இப்பேச்சை சபை குறிப்பில் இருந்து நீக்க வேண்டும் என்று வலியுறுத்தி எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டன. அப்போது வயக்காட்டு பொம்மை கெட்ட வார்த்தை அல்ல என்று முதல்வர் ஜெயலலிதா விளக்கம் அளித்தார். சரியான பதிலடி ஒவ்வொரு வினாடியும் அவர்களுக்கு கிடைத்துக் கொண்டிருப்பதால் அதற்கு மேல் இங்கே இருக்க மாட்டார்கள் என்று எதிர்பார்த்தேன். அதுக்கு தகுந்தபடி அவர்கள் வெளிநடப்பு செய்துவிட்டார்கள். ஆனாலும் அமளி நீடித்த நிலையில் சட்டசபை திடீரென ஒத்திவைக்கப்பட்டது. சட்டசபை வளாகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த ஸ்டாலின், சுயமரியாதையை காப்பாற்றிக் கொள்ள கடைசி வரை போராடினோம், சர்வாதிகார மனப்பான்மையுடன் சபாநாயகர் செயல்படுகிறார் என்று கூறினார். சுயமரியாதையை நாங்கள் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக கடைசி வரை போராடினோம். கடைசி வரையில் சபாநாயகர் அந்த பிரச்சனைக்கு தீர்வு காணுவதற்கு முயற்சிகளை அவர் ஈடுபடவில்லை. கடைசியிலே வேறு வழி இல்லாமல் சபையை ஒத்திவைத்துவிட்டு போயிருக்கிறார். காங்கிரஸ் சட்டசபை குழு தலைவர் ராமசாமி சட்டசபையில் இதுவரை நடந்திராத சம்பவம் நடந்துள்ளது என்று தெரிவித்தார். சட்டமன்றத்தில் இதுவரையும் நடந்திராத ஒரு சம்பவம் இன்றைக்கு சட்டமன்றத்தில் நடந்திருக்கிறது.